சீமானை நம்பி யாரும் ஏமாறாதீர்கள். கொந்தளிக்கும் தம்பிகள். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் தமிழக இளைஞர்களுடைய வழிகாட்டின்னு தன்னைத்தானே அடையாளம் காட்டிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச 2010 இருந்து இதுவரைக்கும் யாரோடையும் கூட்டணி சேராம தனித்து போட்டியிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2024 தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர தயாரா இருக்கிற அவர் அங்க இருந்து அழைப்பு வருமானு காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நாளுக்கு நாள் சீமான் மேலையும் அவருடைய கட்சி நிர்வாகத்து மேலையும் சொந்த கட்சிக்காரங்களுக்கே அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. பெண் வேட்பாளர்களுக்கு சம உரிமைன்னு 50க்கு 50% அறிவிக்கிறாரு. சேம் டைம் சொந்த கட்சியுடைய பெண் வேட்பாளர்களை பொதுவெளியில அநாகரிகமான வார்த்தைகளால விமர்சனம் செய்யறாரு. இது போதாதுன்னு திறன்நிதி விவகாரத்திலையும் வில்லங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்படி தங்கள் கிட்ட இருந்ததை எல்லாத்தையும் இழந்துட்டோம், செல்வந்தர்களா இருந்த நாங்க இப்ப தினக்கூலியா மாறி இருக்கோன்னு கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கரு பிரபாகரன் தலைமையில ஊத்தங்கரை தொகுதி செயலாளர் ஈழமுரசு, மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் ஐயப்பன், கிருஷ்ணகிரி தொகுதி தலைவர் திருமூர்த்தி, பர்கூர் தொகுதி செயலாளர் அப்துல் ரகுமான், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் காசிலிங்கம், ஒன்றிய செயலாளர் செல்வா உட்பட 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கட்சியில இருந்து விலகினதோட சீமானுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மண்டல செயலாளராக இருந்த கரு பிரபாகரன் நிருபர்கள் கிட்ட சீமான் பற்றிய பல ரகசியங்களை போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதாவது கட்சி ஆரம்பிச்ச போது, அதாவது 14 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தேன். ஆனா இப்ப சீமானுடைய நடவடிக்கைகள் ரொம்பவே மாறிடுச்சு. அவரை இப்ப நெருங்கவே முடியல. 15 வருஷமா சொந்த குடும்பத்தை மறந்து என்னுடைய சொத்து, மனைவியோட தாலின்னு எல்லாத்தையும் வித்து கட்சிக்காக உழைச்சேன். ஆனா இப்ப திட்டமிட்டு எங்களை ஒதுக்குறாங்க. நாங்க சொல்ற வேட்பாளர்களை அறிவிக்க மாட்டாங்க. மாற்று கட்சிக்காரங்க வீட்டுக்கு போறாங்க, பணக்காரங்க வீட்டுக்கு போறாங்க. ஏதாவது ஒரு தொண்டன் வீட்டுக்காவது நீங்க போயிருக்கீங்களா? இவர் எல்லா கட்சிக்காரங்களோடையும் பேசுறாரு, கல்யாணத்துக்கு போறாரு. ஆனா நாங்க சொந்த ஊர்ல இருக்கிற மத்த கட்சியை சேர்ந்த சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போனா கூட கேள்வி கேட்கிறாரு. அடிமைத்தனமா இருக்கு. ராஜராஜ சோழன் சிலை வைக்க 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை என்னுடைய பேர்ல, அதாவது சீமான் பேர்ல எழுதிக்க சொன்னாரு. ஆனா நான் அதுக்கு மறுத்ததோட கட்சி பெயர்ல தான் பதிவு செய்யணும்னு சொன்னேன். கட்சிக்கு செலவு செய்ய பிச்சை எடுக்கிறோம், ஆனா நாங்க கொடுத்த இடத்த பாக்யராஜ் என்பவர் பெயர்ல பதிவு செய்யறாங்க. அப்ப இது யாருக்கான கட்சி? தமிழ்நாட்டை மண்ணின் மைந்தர்கள் ஆளணும்னு சொல்றீங்க. ஆனா தேர்தல்ல நீங்க மண்ணின் மைந்தர்களையா நிக்க வைக்கிறீங்க? கார்ப்பரேட் கம்பெனி போலதான் கட்சியை நடத்துறீங்க. நான் ஒரு மண்டல செயலாளரா இருக்கேன், ஆனா என் மனைவி 100 நாள் வேலைக்கு போறா. ஆனா உங்க வீட்டுல நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன இருந்துச்சு? 3 பேர் இருக்கிற உங்க வீட்டுல 5 கார், 15 வேலையாட்கள், மாசம் 2.5 லட்சம் ரூபாய் வாடகைன்னு வசதியா இருக்கீங்கன்னு கொதிச்சு எழுந்து பேசியிருக்கிறாரு. கட்சியோட செயற்குழு பொதுக்குழுன்னு நடத்தி அவரே முடிவெடுத்துக்கிறாரு. கட்சியில இருந்து விலகி போன மாவட்ட நிர்வாகிகளை ஒன்னு சேர்த்து சீமான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லனா நாங்க தமிழ் தேசிய வளர்ச்சிக்காக போராடுற கட்சிகளோடையோ அல்லது புது அமைப்பையோ உருவாக்கணும்னு எச்சரிக்கை விட்டிருக்கிறாரு கரு பிரபாகரன். நாம் தமிழ் கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், யாரும் இவரை நம்பி உங்களுடைய இளமைய அழிச்சிக்காதீங்கன்னு ரொம்பவே ஆதங்கமா பேசி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியையும் மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி மேல அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு.